கிலோ 50 கிராம் இருந்துச்சு அந்த பையன் போடும்போது. சரி, நான் அந்த கடையில போய் போட்டு பார்த்தா 1 கிலோ 800 கிராம் இருக்குது. சரி, திருப்பி கொண்டு இங்க வைக்கிறேன் 2 கிலோ 50 கிராம் காட்டுது மறுபடியும். ரோட்டு கடையில் ஆப்பிள் வாங்கியிருக்கிறாரு, அந்த ஆப்பிள் 200 கிராம் கம்மியாக இருந்திருக்கு. திரும்ப கொண்டு வந்து அந்த வெயிட் மிஷினில் வைக்கும்போது அந்த பையன் வந்து ஏதோ ஒரு பட்டன் அமுக்குறாரு வெயிட் மிஷினில், அது மறுபடியும் கரெக்டாக காட்டும். ஆக்சுவலாக இதில் மேட்ரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த வெயிட் மிஷின் இருக்கு இல்லையா, அதில் ஒரு எம்டியாக ஒரு பாத்திரம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பாத்திரத்தோட வெயிட்டு அதில் ஆட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக டேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வெயிட் மிஷினில் அந்த பாத்திரத்தை வைக்க மாட்டாங்க, எப்பவும் வெளியிலே தான் வச்சிருப்பாங்க. அப்போ அந்த வெயிட் மிஷினில் 0 காட்டும். எப்போ வெயிட் போடணுமோ அப்போ பழங்களோட சேர்த்து அந்த பாத்திரத்தையும் வைக்கும்போது நமக்கு அந்த பழத்தோட வெயிட் மட்டும்தான் வர்ற மாதிரி நமக்கு காட்டும். அப்போ 2 கிலோனா 2 கிலோன்னு வெயிட் போட்டு எடுத்துகிட்டு போயிடும். அதே அந்த பாத்திரத்தோட வெயிட்டை டேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த பாத்திரத்தை அதுலேருந்து எடுக்கும்போது நெகட்டிவ் வேல்யூ காட்டும். அந்த பாத்திரத்தோட வெயிட் 200 கிராம் அப்படின்னா -200 அப்படின்னு சொல்லி காட்டும். அப்படி நெகட்டிவ்ல காட்டினா மட்டும்தான் அது சரியான வேல்யூ. இதை நம்மள நிறைய பேர் நோட்டீஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா நமக்கு தெரியாது அது நெகட்டிவ்ல இருக்குதா 0ல இருக்குதா அப்படின்றதெல்லாம் தெரியாது. பாத்திரத்தோட என்ன வெயிட் காட்டுதோ அதை அப்படியே பார்த்து வாங்கிட்டு போயிடும். பட் வியாபாரிகளுக்கு தான் அது தெரியும். ஸோ இந்த பாயிண்ட்டை வச்சு ஒரு சில கடைகளில் இந்த மாதிரி தெளிவாக ஏமாத்துறாங்க. அண்ட் கமெண்ட்ல ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் கோடிக்கணக்கில் கொள்ளடிக்கிறான், 200 கிராமுக்கு இப்படி சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு. கோடிக்கணக்கில் இருந்தாலும் சரி, ₹1 இருந்தாலும் சரி, ஏமாத்துறது அப்படின்றது கான்செப்ட் சேம் தான். ஸோ அதனால் அளவு சிறுசோ பெருசோ ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம குரல் கொடுத்தே ஆகணும். ஸோ அதனால் மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கும். Be careful.